விசிஷ்டாத்வைதமாக இருக்கட்டும், அத்வைதமாக இருக்கட்டும், துவைதமாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் வேதவியாசர் சொன்னதுக்கு தான் இவாள்லாம் பாஷ்யம் பண்ணியிருக்கா. அதனால ஒரு மகாகுரு. அப்படி சாதுர்மாசிய விரதம்ங்கிறதான 4 மாச விரதம் நடந்துட்டு இருக்கு. அந்த ஆடி மாசம் சுக்லபக்ஷத்துல வரக்கூடியதான துவாதசியில ஆரம்பிச்சு கார்த்திகை மாசம் உத்தான ஏகாதசி வரையும் இந்த சாதுர்மாசிய விரதம் 4 மாசம் மழைக்காலம். சன்னியாசிகளுக்கு 2 ரூபமா சொல்றா. ஒண்ணு அசைகிற ரூபம், ஒண்ணு அசையாத ரூபம். அவருக்கு மகாவிஷ்ணுக்கு 2 ரூபம். அதுல மகாவிஷ்ணு வந்து அசைகிற ரூபமாக சன்னியாசியாக இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றார். அசையாத ரூபமாக ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனாகவும் நமக்கு ஆறாமனாகவும் அதுபோல பரிமள ரங்கநாதனாகவும் இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். இந்த 2 ரூபமே யாருடான்னு கேட்டா மகாவிஷ்ணு. இந்த 2 பேருமே மகாவிஷ்ணு ரூபம் இல்லை. வேதவியாசனும் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே. அப்படி வேதவியாசனும் மகாவிஷ்ணுடைய அவதாரம் தான். அதனால இந்த 4 மாசமும் 4 விரதம். அதுல முதல்ல சாகம் விரதம்னு சாகம்னா காய்கறி சேர்த்துக்காம 1 மாசம். அடுத்தது பயோவிரதம், பால் சம்பந்தப்பட்டதான எந்த விஷயத்தையும் சேர்க்காம 1 மாசம். அடுத்தது ததி விரதம், தயிர் சம்பந்தமான எந்த பொருளையும் சேர்க்கப்படாது. அடுத்ததாக விதர விரதம்னு பருப்பு சம்பந்தமான எந்த விஷயத்தையும் சேர்க்கப்படாது. இப்படி 4 மாசம் விரதம் இருக்கணும்னு